மாட்டேன். வீட்டிலே உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனை இருக்குது, அதையும் சரியாக கொடுத்து அந்த படம் மறந்துட மாட்டேன். இதை போய் இதை வீட்டில் இருக்க எல்லாரும் பயன்படுத்தணும். சாப்பிடல குடிக்கிறது இல்லை, மறந்துடக்கூடாதானே. ஒன்று நான் வருமானத்தை நிரந்தரமாக உட்கார வச்சு கொடுத்துறேன், செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். நீ ஆசைப்பட்டதே நடத்தி கொடுத்தேன், எடுத்து கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இதை இந்த கையில் வாங்கி சும்மா வாங்கிக்க. இதை நல்ல வார்த்தை, இதை வீட்டில் இருக்க வீதியோட போட்டு வச்சுக்க. வீட்டில் இருக்கவங்க சொல்கிற வார்த்தை புரியல, முன்னேற்றமே ஏற்படுத்திச்சு. இதில் 11 ரூபா காணிக்க எடுத்துவீங்க, சரியாக 90 நாளைக்கு மறந்துடக்கூடாதா. அதே போல் வீட்டில் இருக்கவங்களுக்கு இடத்துல ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கா, அதையும் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிற வார்த்தை புரியுதுன்னா செஞ்சு கொடுத்து அந்த படம் மறந்துட மாட்டேன். வேற என்ன வேணும்? அதை தானடா நான் சொன்னேன், அதுக்கு தானடா முதல் உத்தரவே கொடுத்துருக்கேன். முதல் உத்தரவை அப்படித்தானடா சொல்லி கொடுத்தேன். தாராளமும் வச்சுக்க, நான் எழுப்பி கொடுக்குறேன். அதே போல நாவல விளையாட வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன், வாக்காட வச்சு தரேன்னே சொன்னேங்கடா. நீ வீட்டில் வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை ஆலயம் அதாவது ஒரு இடத்துல வச்சு நீ செய்யறதா இருந்தாலும் அங்கேயே வச்சு செஞ்சுக்கன்னு சொன்னேனே. செஞ்சுக்க போயிட்டான். எந்திரிச்சுக்கய்யா, எந்திரிச்சுக்கடா போனேன், எந்திரிச்சுக்கடா ஐயா, எந்திரிச்சுக்க. நல்லா வார்த்தை உனக்காக வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு போனேடா. எப்போ வந்துட்டு போனேன்? சரி, வந்து போய் மாற்றங்கள் உண்டா? சரி, இப்போ என்ன வேணும்? சரி, தலையை காட்டு பார்ப்போம். சரி, நல்ல வார்த்தை கேட்டுடா. வீட்டில் போய் பார்த்தேன், எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை காணும். முக்கியமாக உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன். உன் தெய்வத்தை கூப்பிட்டு வச்சு பார்த்தப்போ உன் தெய்வம் வழக்காடுதுடா, அதாவது வீட்டில் வருதுடா. சொல்கிற வார்த்தைக்குள்ள ஆனால் இருந்தாலும் நல்ல வார்த்தை நிம்மதி இல்லாமல் இருக்குது. வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிற வார்த்தைக்குள்ளா அதே போல் மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். சொல்கிற வார்த்தைக்குள்ள அதே போல் நல்ல வார்த்தை வருமானம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது. அதை நிப்பாட்டி கொடு அப்படின்னு கேட்டு வந்துட்டு நிப்பாட்டி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேடா. சரி, அதே போல் உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனை இருக்குது, அதையும் சரியாகி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. உனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்கிற வார்த்தைக்குள்ள செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். எப்படி இதை உடலுக்காக பயன்படுத்துங்க, சாப்பிடல குடிக்கிறதுல பயன்படுத்தும். 2 நாளைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, மறந்துடக்கூடாது. எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு. நான் எத்தனை நாளைக்கு உடலுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லலை. நல்ல வார்த்தை முதல் கணி கொடுத்துட்டு பாரு, நீ கையில் வச்சுட்டு பாரு. இந்த கனி நல்ல வார்த்தை 3 நாள் பயன்படுத்துங்க, ஏதாவது ஒரு வேளையில் பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நல்ல வார்த்தைகள் இதை கண்டிப்பாக 2 நாளைக்கு பயன்படுத்து. சொல்கிற வார்த்தைக்குள்ள காலையில் இரவு பயன்படுத்துங்க. அதே போல் வருமானத்தை நிப்பாட்டி கொடுத்துறேன், செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. அதே போல் நீ என்ன காரியம் நடக்கணும்னு கேட்டதுக்கு வாழ்க்கைக்கு அது சொல்கிற வார்த்தைக்குள்ள அதை நடத்தி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. நடத்தி கொடுக்குறேன்னு வாக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் இருக்கா? சொல்கிற வார்த்தைக்குள்ள அது நடக்கும், ஒன்றும் பயப்படாது. அதை சரியாகி கொடுத்துறேன், அதை சரியாக்கி கொடு அப்படின்னு கேட்டு வந்திருக்கு. அந்த குழப்பம் தான் இப்போ உனக்கு. சொல்லக்குள்ள சரியாக கொடுத்து அந்த பணம் மறந்துட மாட்டேன். இந்த வீட்டில் இருக்க வீதியோட பயன்படுத்திக்க. இதை நல்ல வார்த்தை 11 ரூபா காணிக்க எடுத்தது. சரியா சொன்னால் 48 நாளைக்கு எடுத்தது, மறந்துடக்கூடாதா. அதே போல் பாதுகாப்பாக இந்த பணம் கூட வரேன். வேற என்ன வேணும்? நல்ல வார்த்தை அதுக்கு தானே கனி கொடுத்தேன். அடே வீட்டில் இருக்கவங்க தானே உடல் ரீதியா. டே போடா, சரியாகி கொடுக்குறேன். போயிட்டு வாமானே, போயிட்டு வாடா. தெரிஞ்சுக்கையா, எந்திரிச்சுக்க. நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக ஏற்கனவே வந்து போனேடா. நல்ல வார்த்தை. அப்புறம் என்ன? தலையை காட்டு. சரி, நல்ல வார்த்தை காலில் எடுத்து வச்சு பார்த்தா ஏதாவது தென்படுதா இது பார்த்து. அதெல்லாம் யாரும் இது செஞ்சுலாம் வைக்கலடா. முதல்ல காதில் வாங்க. சொல்கிற வார்த்தைக்குள்ள யாரும் இது செஞ்சு வைக்கல, பயப்படாது. சொல்கிற வார்த்தைக்குள்ள உடல் ரீதியாக தான் பாதிப்பேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள உடல் ரீதியாக தான் பாதிப்பேன். யாரும் செஞ்சு வைக்கல, அழுத்தி சொல்கிறேன். சொல்கிற வார்த்தை புரியுதுல்ல, யாரும் செஞ்சு வைக்கல. அப்படி உடலை சரியாகி கொடுக்குறேன். இனிமேல் இந்த மாதிரி பீனி வராமல், அதாவது எந்த ஒரு குறைபாடு வராமல் தடுத்து நிறுத்துறேன். அதே போல் நல்ல வார்த்தை வருமானத்தில் உயர்த்தி கொடுக்குறேன். அதாவது வருமானங்கள்லாம் கொடுத்தேன், ஆனால் இப்போ மாற்றங்கள் வேணும் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுக்குறேன். சொல்கிற வார்த்தை புரியுதுன்னா இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன். இதை உடம்புல தேய்க்கணும், சாப்பிட பயன்படுத்தணும், குடிக்க பயன்படுத்தணும். எல்லாருமே பயன்படுத்திக்கணும். சாப்பிட பயன்படுத்தணும், குடிக்க பயன்படுத்தணும், உடம்புல தேய்க்கணும். மறந்துடக்கூடாது. எல்லாருமே பயன்படுத்திக்கணும். எல்லாமே 4 நாளைக்கு 4 அறுத்து வச்சுக்கோங்க, 4 நாளைக்கு பயன்படுத்துங்க. இதை குடிக்கும் போது தண்ணியில் விட்டு குடிங்க, குடிக்கும் போது தண்ணியில் விட்டு குடிங்க. செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டில் சாம்பிராணி போகும்போது மறந்துடக்கூடாது. இதை பிடிக்கும். இதை நல்ல வார்த்தை 11 ரூபா காணிக்க எடுத்து வைங்க. எவ்வளோ நாள் வேணாலும், அது கணக்கே கிடையாது. சொல்ல வார்த்தைக்குள்ள அமாவாசை பௌர்ணமிக்கு வீட்டு வாசல் முன்னால் நல்ல வார்த்தைகள் கோலம் போடும்போது அந்த கோலத்து நடுவு மையத்தில் ஒரு விளக்கு வைங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு வீட்டுக்கு வெளியில் விளக்கு போடும்போது அந்த அதாவது கோலம் போடும்போது அந்த நடுவு மையத்துல ஒரு விளக்கு வைங்க. மறந்துடக்கூடாது. இப்படி ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமி கடைபிடிச்சிடணும். பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல வருமானத்தை நிரந்தரமாக்கி கொடுத்துறேன். முன்னேற்றம் ஏற்படுத்தி கைப்பிடிச்சு மேல நிற்கிட்டேன். இனிமேல் உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க. பாதுகாப்பா இந்த அப்பன் கூட வந்து அந்த அப்பன் மறக்க மாட்டீங்கன்னா கவலைப்படாம போங்க. இந்த வீட்டுல இருக்க வீதியோட போட்டு எஞ்சிக்கையா, எஞ்சிக்கடா அம்மானே, எந்திரிச்சுக்கடா. நல்ல வார்த்தைகள் உனக்காக கேட்டு வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை கேட்டு வந்துட்டு நீ ஆசைப்பட்டது வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். வேணுமாடா? வேணுமா வேணாமடா? வேணாம், அதெல்லாம் வேணாம். என் தெய்வம் தான் வேணும். எனக்கு என் தெய்வத்தை பிடிச்சி கொடுன்னு கேட்குறியா? வேணுமா வேணாமா? உடம்பு பார்க்கணுமா? உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையை பார்க்கணுமா? சரி பண்ணி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இது மட்டும் சொன்னா போதுமாடா? சரி வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வாடா. இந்த அப்படி
உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன். முதல்ல உன் தெய்வத்தை வச்சு தான் நான் வார்த்தை சொல்ல முடியும். சொல்ற வார்த்தை காதுல வாங்கு. சொல்ற வார்த்தை புரியல. உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன், உன் உடம்பு